பகவான் பார்க்குறதுக்காக 1980 ஆசிரமத்துக்காக போகிற நேரத்தில் குஞ்சு சுவாமிகள் இருக்கார். அவரும் நானும் சேர்ந்து வாங்க கிரிபிரதட்சணை போயிட்டு வரலான்னாரு. கூடயே போயிட்டு இருந்தேன். போய் சுற்றி முடிச்சுட்டு வரோம். அந்த முடிக்கிற நேரத்தில் மழை, வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. ஃபுல் மழை இல்லை. என்ன நீங்கள் பெரிய சித்தர் போல் இருக்கே அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். இல்லை என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நீங்கள் கிரிபிரதட்சணை வந்தவுடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா, நீங்கள் சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கேன் அவ்வளோதான். அப்படின்னா அடுத்த நாள் போகிறோம், அடுத்த பௌர்ணமிக்கு போகிறோம், அப்படியே மழை வருது, அதே இடத்துல வருது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் நீங்கள் சித்தர் தான். இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் இப்போ வழக்கமாக போகிறதை நான் வழக்கமாக கொண்டு விட்டேன். பௌர்ணமிக்கு போகிறத அந்த நான் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் செருப்பு போடுவதை காலடிகளை அணிவதில்லை, ரூம்லேயே விட்டுட்டு போவேன். அந்த நான் போகிறது நார்மலான பாதையில் இல்லை, குஞ்சு சுவாமிகளோடு போனது 2 முறை மட்டும்தான் நார்மலான வழியில் போனேன். 14 கிலோமீட்டர் அது. அப்புறமா இல்லை பகவான் எந்த வழி போவாங்க, இல்லை காட்டு பாதையில் நடப்பாங்க அப்படின்னா. பகவான் 3 வழியில் போவாங்க அப்படின்னா. சரி பகவான் அதில் நடுப்பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதில் நடுவில் நடந்தால் கல்கள் எல்லாம் மழையில் அடிச்சுட்டு போயிட்டு கண்ணாடி தூளை உடைத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் நடக்கிற பாதை. அதில் காலடி எடுத்து வைக்கும்போது வெறுங்காலில் தான் போகிறப்ப காலடி எடுத்து வச்சா நல்லா பயங்கரமாக குத்தும். வெரி குட், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்போ சுற்றிட்டு 80லேருந்து 20 வருடங்கள் நான் விடாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படி தான் போகிறது வழக்கம். அடியண்ணாமலையில் போய் சுற்றும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்கே போவோம். அப்போ அந்த கோயில் திறந்திருக்காது. நாங்கள் போய் உள்ளே போனால் அந்த குருகளை கூப்பிட்டு விட்டு அப்புறம் கோயிலை திறக்க வச்சு உள்ளே போய் உட்காருவோம். உள்ளே போய் உட்காந்தா நான் அங்கே லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன், என் கூட வந்த ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வெளியே போயிடுவாங்க. நானும் ஒரு இந்த வழியை இதே போல் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா ரொம்ப ஈஸியாக புலப்படும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னோடனே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல், இந்த தூணு, இந்த பாதைகள் மாணிக்கவாசகர் பாடினது, சம்பந்தர் பாடினது கேட்டிருக்கோம், அப்பர் பாடினது கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினது கேட்டிருக்கோம், மாணிக்கவாசகர் பாடினது கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்கவாசகர் அங்கே உட்காந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினார் அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தார், கற்பூரம் காட்டினார், கும்பிட்டு வெளியில் நடக்கும் பொழுது என்னுடைய கால் அடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் போனால் திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுது தான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏற்றாது வண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழுநிலைவே மூட மனமுடம் நீக்குவானே. முன்மொழியால் பாடேலோர் என்பாவாய்ங்கிற ஒரு வார்த்தை வருது. முன்மொழினா முதல் தோன்றிய மொழியால் பாடேலோர் எம்பாவாய்னு அர்த்தம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.